அனைவருக்கும் வணக்கம். தைப்பூசம் வந்தாலே நம்மளுக்கு ஒரு ஓசை கேட்கும், முருகனுக்கு அரோகரா. ஆனால் ஒரு விஷயங்க, நம்ம இதில் வெறும் கூச்சலாக சொல்கிறோமா இல்லை அதை உணர்ந்து சொல்கிறோமா? அரோகரா அப்படின்னா அது சமஸ்கிருதத்தில் சில அர்த்தம் இருக்குது. ஹரோஹரா. ஹரா என்றால் அகற்றுபவன். பாவம், பயம், துன்பம், அறியாமை எல்லாத்தையும் எடுத்து செல்லும் தெய்வ சக்தி. கடவுளே, என்னுடைய துன்பங்களை அகற்றிவிடு. காலப்போக்கில் தான் அது ஒரு அரோகரா அப்படிங்கிற ஒரு ஓசையாக மாறுச்சு. கடவுளே, என்னால் எல்லாத்தையும் பார்த்துக்க முடியல, நான் உன்கிட்டயே முழுசாக சமர்ப்பணம் ஆயிடுறேன், உன்னிடமே நான் முழு சரணாகதி ஆகிறேன் அப்படிங்கிறதுடைய பொருள் தான் அரோகரா. சரணாகதி என்றால் தோல்வியே இல்லைங்க, அது மிகப்பெரிய தைரியம். எல்லாத்தையும் நம்மளால் லைஃப்பில் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால் நம்ம பிடிவாதத்தை விட்டுட்டு, நம்மளுடைய ஈகோவை விட்டுட்டு, அப்பா முருகா நீ வழிகாட்டு அப்படின்னு அவர்கிட்டயே முழுசாக சரணாகதி ஆகிடுறது தான் அரோகரா. இதை நம்ம முழு குரலில் மனசு ஈடுபாடோட மூச்சை ஆழமாக இழுத்து விட்டு சொல்லும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு இந்த வைப்ரேஷன் நம்மளுடைய உடம்புல ஃபஸ்ட்டு ஃபீல் ஆகும், அப்புறம் மனசில் ஃபீல் ஆகும், அதுக்கப்புறமா ஆன்மாலையும் ஃபீல் ஆகும். ஸோ எப்போவுமே லைஃப்பில் நம்ம எல்லாத்தையுமே நாமளே சுமக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. அதனால் கடவுள்கிட்டே எல்லாத்தையும் விட்டுடுவோம். அதை நினைவூட்டுறது தான் இன்றைக்கி இந்த தைப்பூசத்தை நம்ம கொண்டாடுறோம். ஸோ இன்றைக்கி ஒரு 10 செகண்ட் உங்கள் வீட்டில் இருக்கிற பூஜை ரூம்லேயோ இல்லை முருகன் ஃபோட்டோ கிட்டேயோ விளக்கை ஏற்றிட்டு கண்ணை மூடி அரோகரா, முருகனுக்கு அரோகரா, முருகா உன்கிட்டயே நான் எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்றேன், உன்கிட்ட முழு சரணாகதி ஆகிறேன்னு சொல்லி பாருங்கள். உங்கள் மனசு கண்டிப்பாக லேசாகும். இது இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இந்த அரோகரா முருகனுக்கு மட்டும் சொல்கிறதில்ல. நீங்கள் எந்த கடவுளை நம்பியும் அந்த கடவுள் பேரை சொல்லி பக்கத்தில் அரோகரா சொல்லும்போது அதனுடைய பலன் நிச்சயமாக பரிபூர்ணமாக செயல்படும். ஏன்னா அரோகரா அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு வேர்டு இல்லை, அது ஒரு பாதுகாப்பு வளையத்தை நம்மளை சுற்றி உருவாக்கும். ஸோ நம்ம இப்போ எல்லோரும் சேர்ந்து சொல்லலாமா? இன்றைக்கி தைப்பூசம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா. இன்றைக்கி நம்ம எல்லோரும் ஒரு முடிவெடுக்கலாம். எந்த விஷயத்தையும் நினச்சி எதையும் கவலைப்பட்டுட்டே இருக்காமல் முழுசாக இறைவன்கிட்ட சரணாகதி ஆகிட்டு சரண்டர் பண்ணிவிட்டு நம்ம லேசாக நம்ம வாழ்க்கையை வாழலாம். இந்த வீடியோ உங்களுக்கு நிஜமாகவே ஒரு வைப்ரேஷன் டச் கொடுத்தது அப்படின்னா நீங்களும் கமெண்ட்டில் அரோகரான்னு சொல்லுங்கள். முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி.